ஓகே மக்களே, இது வந்து 3ஆம் பாகம். இன்றைக்கே நம்ம வந்து 3 காணொளி போட்டிருக்கிறோம். இந்த 3வது காணொளியில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். தமிழக அரசு நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். மக்கள்கிட்ட வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். திமுக ஆட்சி அப்படி தொடர்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. அது அப்படி செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் மாற்றமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். எங்களுக்கு தயவு செஞ்சு ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க. இனிமேல் வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுங்க. அந்த கடிதம் எழுதுறதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு நேராக போய் சந்தித்து மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட மீனவர்களுடைய பிரச்சனை இது, எங்களுடைய மக்களுக்கு இந்த பிரச்சனை, எங்களுக்கு வர வேண்டிய நிதி, ஜிஎஸ்டியிலேருந்து வரக்கூடிய நிதி இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு மீட்டிங் சந்தித்து, அவங்கள நேராக சந்தித்து பேசி இதை சரி பண்ணுறது தான் சரியாக இருக்கும். வேணால் அவங்க ஒரு முறைக்காக ஒரு கடிதம் எழுதிக்கோங்க, இல்லை ஒரு இமெயில் அனுப்பிக்கோங்க. ஆனால் வந்து அதை கடிதம் எழுதிட்டோம் முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதை திரும்ப சொல்கிறோம் இந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சோம். அதாவது இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் தயவு செஞ்சு அதுக்கு மீது நடவடிக்கை எடுத்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வாங்க. ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ்னு நம்ம சொல்ல, டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டது வந்து பாஜகவின் அண்ணாமலை அவர்கள். அவர் வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெளியிட்டிருக்காரு. அதை தயவு செஞ்சு வெளியில் கொண்டு வந்து அந்த அமைச்சருக்கு மேலே ஏற்கனவே வழக்குகள் இருக்குது, இதையும் சேர்த்து விசாரித்து அவங்க மேலே வழக்கு உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டால் அவர்களை கைது செஞ்சு அவர்கிட்ட இருக்க பணத்தை பறிமுதல் செஞ்சு மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு, அதாவது பற்றாக்குறையாக இருக்கு இல்லையா, கடன் அடைப்பதற்கும் மக்களின் நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துங்க. அதுபோக மோடி அவர்களை சந்தித்து கச்சத்தீவை மீட்பது, இங்கே இருக்கக்கூடிய தமிழக மீனவர் மீது அந்த இலங்கை கடற்படை பண்ணக்கூடிய அந்த அத்துமீறல் செயல்கள்லாம் தடுக்கணும். அதுக்கப்புறம் இவங்களோட வலையை பிடிச்சிட்டு போயிடுறான், படகை பிடிச்சிட்டு போயிடுறான், ஆட்கள் தமிழ் மீனவர்களை பிடிச்சிட்டு போயிடுறான், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்திய குடியுரிமை வாங்கி கொடுங்க. அவர்களெல்லாம் ஜெயிலில் அடித்த மாதிரி, அதாவது சிறையில் இருக்க மாதிரி இருக்காங்க, அவங்களெல்லாம் விடுவிக்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த முடிவு எடுத்திங்கன்னா அவங்க சுதந்திரமாக இங்கே வேலை பார்த்து தங்கி வாழலாம். அது போக அந்த விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மேலே இருக்க தடையை நீக்குங்க. நம்ம தீவிரவாத இயக்கம்னு போட்டு வச்சுருக்காங்க, தமிழர்கள் உரிமைக்காக போகிறனதை தீவிரவாத இயக்கம்னு போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதாவது நடவடிக்கை எடுங்க. சும்மா கடிதம் எழுதுனா பத்தாது, நேராக போய் சந்திச்சு இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் மோடிக்கிட்ட செய்ய வேண்டியது. அவர் ஜிஎஸ்டி நிதியை ஒழுங்காக இங்கே மாநிலத்துக்கு வரணும். ₹1 கொடுத்தா 21 பைசாவோ 29 பைசா தான் வந்துகிட்டு இருக்குன்றாங்க. ஏன் மிச்சம் 71 பைசாவில் சரி மற்ற மாநிலங்கள் கொடுத்தாலுமே ஏன் இவ்வளோ கம்மியாக வருது? அந்த கம்மியாக வரதும் ஒழுங்காக வர மாட்டேங்குதுன்னு குற்றச்சாட்டு வருது. அதெல்லாம் சரியான நேரத்துக்கு வாங்கி மாநிலத்துக்கு நலனுக்காக சீக்கிரமாக அதை பெற்று மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்ற மாதிரி இந்த காணொலியில் பதிவு பண்ணுறோம். அதுபோக உங்களை கவுண்டர் பண்ணி ரேகிங் பண்ண அந்த கூட்டத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள், மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சரியான அவங்க வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம், அந்த ரேகிங்லாம் சொல்ல முடியாது, அவங்க நியாயமான குற்றச்சாட்டுகள் தான் வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் தயவு செஞ்சு பதில் கொடுங்க. சும்மா அப்படியே பஞ்சு டெலாக் பேசிட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சினிமாவில் தான் நீங்கள் அங்கே இருக்கிற மற்ற மாநிலத்தில் நடிச்சவங்களோட அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிங்க. அரசியலே அதே மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா வாக்குறுதிகளே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆட்சி திமுக அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு அதை மாதிரி செய்யாமல் சுயமாக ஆட்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா? இதுதான் நம்ம இந்த காணொலி கேட்டுக்கொள்வது 3வது காணொலி. இன்றைக்கி நம்ம 3 காணொலி போட்டிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு காணொலியும் பெருசாக இருக்கக்கூடாது, அது பிரித்து போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்றைக்கி நான் போட்ட அந்த 3 காணொலிகளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல தலைப்பில் பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த 3 காணொலியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு அந்த சேனலை வந்து இந்த வீடியோ, இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ் என்றும் வாழ்க, தமிழர் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.